இந்தியா மும்பையில் தனது மரணத்தை போலியாக அரங்கேற்றும் நோக்கில் இன்னொரு அப்பாவி நபரை ஆடவர் கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வங்கிக் கடன் வசூல் முகவராக பணியாற்றிய கணேஷ் சவான் என்பவர் தனது வீட்டுக் கடனை முழுவதுமாக அடைத்துவிட எண்ணியுள்ளார். ஆனால் அந்த அளவுக்கு பணமில்லாத காரணத்தால் காப்பீட்டுத் தொகையாக 1 கோடி ரூபாய் பெறுவதற்காக தன்னை இறந்ததாக காட்ட அவர் திட்டமிட்டார். இதற்காக மதுபோதையில் வழிபோக்கராக சென்ற ஒருவருக்கு வழிய சென்று லிப்ட் கொடுத்து அவரை காரின் உள்ளே கட்டி போட்டு பின்னர் காரையே தீ வைத்து எரித்த கொடூரம் விசாரணையில் அம்பலமானது. எரிந்த உடல் கணேஷ் சவானுடையது என முதலில் நினைத்த போலீசாருக்கு அதற்கடுத்து வந்த தகவல்கள் சந்தேகத்தை ஏற்படுத்தின. இதனால் அவரின் வாழ்க்கை குறித்து தீவிரமாக துப்பு துலக்கிய போலீஸ் அவரின் காதலியை கண்டுபிடித்து துருவி விசாரித்தது. அப்போதுதான் அந்த கார் தீ விபத்துக்கு பிறகும் கணேஷ் தனது காதலிக்கு வேறு கைபேசியில் அனுப்பிய குறுஞ்செய்திகள் மூலம் உயிருடன் இருக்கும் அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து கொலை குற்றச்சாட்டில் கணேஷ் கைது செய்யப்பட்டு மேல் விசாரணை நடைபெற்று வருகிறது.